காவிரியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வறண்டுவிடும் அச்சம் உள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு அரசு கும்பகர்ணன் போல் தூங்குவதாகவும், கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தினை திமுக அரசு அலட்சியம் காட்டியதால் கோட்டை விட்டுள்ளதாகவும் கடிந்துரைத்துள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். தமிழகத்தில் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர். அந்த காவிரி நதிநீரை நம்பித்தான் வேளாண் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது. மெட்ரோ ரயில் திட்ட பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசிடம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கின்றதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம், கோவையில் கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாமம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்ட அறிக்கை அனுப்பாத காரணத்தில்தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் இப்படிப்பட்ட பதில் வந்திருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் மாநில அரசினுடைய கவனக்குறைவு, அலட்சியம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.